அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபசிலாஸ் இஸ்லாமிக் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் காபாவை தாக்க வந்த யானைப்படை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குறைஷிகள் தங்களின் பொருள்களை எல்லாம் அப்படியே போட்டுவிட்டு தங்களின் மனைவி மக்களை அழைத்துக் கொண்டு பக்கத்தில் இருந்த குகையில் அடைக்கலம் புகுந்தார்கள். அப்துல் முத்தலிபும் அவ்வாறே தம் குடும்பத்தினருடன் அந்த குகையை நோக்கி விரைந்தோடினார்கள். ஆனால் அவர்கள் மக்காவை காலி செய்துவிட்டு கிளம்பும் முன் காபாவை மூடியிருந்த திரையை பிடித்து கொண்டு, இறைவனே, இது உன்னுடைய வீடாகும், இதனை பாதுகாக்க இயலாதவர்களாய் நாங்கள் உள்ளோம், ஆதலில் நீயே உன்னுடைய வீட்டை பாதுகாத்துக்கொள் என்று கண்ணீர் ததும்ப துவா செய்தார். அவரால் இதற்கு மேல் யாதொன்றும் செய்ய இயலவில்லை. மக்காவின் மீது படையெடுத்து வந்த அப்ரஹா உடனே தாக்குதலை தொடங்காது மக்காவிலிருந்து சிறிது தூரத்தில் ஒரு இடத்தில் கூடாரம் அமைத்து தான் படையெடுத்து வந்த நோக்கத்தை பற்றி மக்கா குறைசிகளுக்கு செய்தி அனுப்பினார். இதற்கிடையில் அப்துல் முத்தலிபின் சில ஒட்டகங்களை அப்ரஹாமின் வீரர்கள் கைப்பற்றி கொண்டார்கள். எனவே அவற்றை மீட்பதற்காக குகையில் இருந்து இறங்கி வந்து அப்ரஹாமின் கூடாரத்தை நோக்கி நடந்து வந்தார் அப்துல் முத்தலிப். அவரை கண்டதும் தன்னிடம் காபாவின் கடவுள் ஆலயத்திற்கு பங்கம் ஏற்படா வண்ணம் அன்றாடவே அவர் வருகிறார் என்று எண்ணிக்கொண்டான் அப்ரஹா. மமதையுடன் எதற்காக வந்தீர் என்று அந்த வயதானவரை அதட்டினான் அவன். ஆனால் அவர் என் ஒட்டகங்களை மீட்டு செல்ல வந்திருக்கிறேன் என்று கூறியதும் அவனுக்கு ஏற்பட்ட வியப்பிற்கு ஏமாற்றத்திற்கும் அளவில், உமக்கு உம்முடைய ஒட்டகங்களை பற்றிய கவலையாக இருக்கிறது? நான் காபாவை அழித்தொழிக்கும் நோக்கத்துடன் படையெடுத்து வந்துள்ளேன், அதை பற்றி நீர் கவலைப்படுவதாகவே காணமே என்றான் அப்ரஹா. அதற்கு அப்துல் முத்தலீப் அமைதியான முறையில், நான் ஒட்டகங்களின் எசமானனாய உள்ளேன், எனவே அவற்றை பற்றி நான் கவலைப்படுகிறேன். காபாவின் எசமான் வேறொருவன், அவன் அதை பாதுகாத்துக் கொள்வான் என்று கூறினான். அப்துல் முத்தலிபின் இந்த மறுமொழி அப்ரஹாவுக்கு அவனுக்கு ஏற்பட்ட பெரும் கோபத்திற்கு அளவில்லை. அடுத்த கணமே மக்காவின் மீது படையெடுத்து காபாவை அழித்தொழியுங்கள் என்று உத்தரவு அவனுடைய வாயில் இருந்து அனலை கக்கிக் கொண்டு வெளிவந்தது. அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.